அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக கும்பராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் 8ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்குள் மிகவும் வலுவாக நுழைகிறாருங்க சுக்கிரன். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்குள் நுழைவது மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வை அஷ்டமஸ்தான தோஷங்களை நீக்குகிறது. அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையான தடைகள் நீங்குகிறது. ராசியின் அதிபதியுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது இரட்டிப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர் தான் சுக்கிரன். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது நிச்சயமாக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சுக்கிரன் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏழ்மையில் பிறந்தாலும் தங்களுடைய வாழ்வை செல்வ செழிப்பு வசதிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துபவர் சுக்கிரன். அது மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் தங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும். தங்களுடைய செல்வ செழிப்பை தாங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகத்தை கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். ஏனென்றால் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது நண்பர்கள் சில சூழ்ச்சிகளால் தங்களிடம் இருந்த அனைத்துமே போய்விட்டு 0 என்ற நிலையில் இருந்தாலும் கூட சுக்கிரனின் ஆதிக்கமும் சுக்கிரனின் வலுவும் அவர்களிடம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள்தான் ஹீரோ என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சியை நோக்கி சிந்திக்கக்கூடிய சிறந்த நபர்களாக இருப்பனர். அது மட்டுமல்லாது ஆடம்பர வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். மனித வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நவ கிரகங்கள்ல ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு 3 இடங்களில் இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும், அல்லது 5 இடங்கள் அல்லது அதிகபட்சம் 6 இடங்கள் வரை குரு உட்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் 7 to 9 இடம் வரைக்குமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார். கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவ பாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும் போது 7 முதல் 9 இடங்களில் மிக வலுவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான். எனவேதான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சுக்கிரன் ஜென்ம ராசியிலோ 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். 3, 10 ஆகிய இடங்கள்ல ஒரு நடுநிலையான பலனும் 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல சற்று சின்ன தடையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அமரும் போது அவற்றிலும் மாற்றம் ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு. இந்த சுக்கிர பயிற்சிக்கு அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. தனது உச்ச ராசியான மீன ராசியில் மிக விரைவில் உச்சம் பெற போகிறார். எனவே இந்த சுக்கிர பயிற்சி மார்ச் 8ஆம் தேதி முதல் சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக நிச்சயமாக நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். காரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவர் செல்வ செழிப்பில் மிகுந்து பிறந்தவராக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் தன்னுடைய உறவுகளாலே ஏமாற்றப்பட்டு
தன்னுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது அலுவலகம் சார்ந்த பணிகள்ல நயவஞ்சகமாக மற்றவர்களின் நட்பு வட்டார சூழ்ச்சிகள் அவர்களை தோற்கடிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடன் இருந்தவர்களே அவர்களுக்கு விரோதியாக மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்பட்டு அனைத்து விதமான செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பை போன்றவற்றை இழந்து தன்னுடைய வாழ்வே சூனியமாகிவிட்டது என்று நினைத்த ஒருவருக்கு நவ கிரகங்கள்ல சுக்கிரன் மற்றும் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரிப்பதால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அவரே கனவில் எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி அனைத்தையும் தன்னாலேயே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அந்த நபர் அத்தனையும் இழந்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தன்னிடம் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார். தொழில் என அனைத்திலும் அவருக்கு அடுத்தடுத்து வெற்றி பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறாருங்க. தன்னுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே மற்றவர்களுடைய சம்பாத்தியம் எதுவும் இல்லாமல் அனைத்தையும் தன்னுடைய சாம்ராஜ்யமாக உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை அவருக்கு சுக்கிர மகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது போன்றுதான் மனித வாழ்வில் சுக்கிர மகாதிசை அல்லது சுக்கிர திசை நடைபெற்றால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும். அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான வளர்ச்சி கிடைக்கும். அதே போன்று சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு, செவ்வாய் புக்திகள் நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கிர புக்தி நடைபெறும் போதும் மிக சிறந்த யோகம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன், சந்திரன் போன்ற புக்திகள் நடைபெறும் போது சற்று கவனம் தேவை. இருப்பினும் சுக்கிர மகாதிசை என்றால் நிச்சயமாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை நிச்சயமாக சுக்கிரன் பெற்றுத்தரக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் நவ கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு, சிற்றின்பம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழ்நிலை போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி சுக்கிரனின் அமைப்பு இருக்க இந்த தருணத்தில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் ஏற்பட்ட மாறுதல்கள் நடைபெற இருக்கின்றன. அதே சமயம் இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் சந்திரனோடும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே அதிரடியான நிகழ்வுகளாக சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குடும்பஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சஞ்சரிப்பது நிச்சயமாக குடும்ப உறவுகளை வளப்படுத்துவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மாறி உள்ளது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சூரியன் மற்றும் சந்திரன் துவக்கத்தில் இணைந்து குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் 4 கிரகநிலைகள் குடும்பஸ்தானத்தில் இணைந்து சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தில் செலுத்துவதால் அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் மகர ராசிக்காரர்களுக்கு குறைகிறது. எனவே குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய சுப காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகமும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட சிரமங்களும் விலகும். நிதி சார்ந்த நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியான நிதி சார்ந்த சூழ்நிலைகள்ல நல்லதொரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. பெரும்பாலும் கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சுக்கிர பயிற்சியானது மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை உருவாக்குகிறது. ஏனென்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன வருத்தம், கஷ்டம் போன்றவை நீங்கி மகிழ்ச்சி பிறப்பதற்கான வழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இணைந்திருப்பதால் எவ்வளவுதான் கடினமாக உண்மையாக உழைத்தாலும் கூட உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காமல் மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு அவற்றை மிக விரைவாக பெற்றுத்தரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய நிலைமை நிச்சயமாக நிர்வாகத்தினுடைய பொறுப்பின் காரணமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். அடுத்தடுத்து நிகழக்கூடிய சுக்கிர பயிற்சி என்பது சுக்கிரன் உச்சத்திற்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே
உத்தியோக ரீதியான உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் பல மடங்கு உயரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. நஷ்டத்திற்கு வாய்ப்பே இல்லை. தனித்தோ அல்லது கூட்டு முயற்சியிலோ நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் மேற்கொள்ளலாம். 7.5 சனியாக இருந்தாலும் கூட குரு, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளும் சுக்கிரனும் வலுவாக இருப்பதால் அதீத நன்மை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மத்திய மாநில அரசின் சலுகையும் நிறைந்து கிடைக்கும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக கலைத்துறை ரீதியாக பொருளாதார ரீதியான அசுர வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே சிந்திக்காமல் உங்களுடைய கலைத்துறை ரீதியான பணி எதுவாக இருந்தாலும் மேற்கொள்ளலாம். அவை வெற்றியை நிச்சயமாக பெறும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் கள நிலவரம் எப்படி இருந்தாலும் வெற்றியை உங்களுக்கு தேடித்தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாற்றத்தை பெற்று தருகிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் அரசியல் துறையின் நாயகனாகவும் பார்க்கப்படுகிறார். கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உழைப்பிற்கேற்ற விளைச்சல் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுகஸ்தானத்திலும் சுக்கிரன் தனஸ்தானத்திலும் இருப்பது பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சிறப்பாக கையாண்டு மகிழ்ச்சி பெற்றுக் கொள்ளக்கூடிய யோகம் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும்.